திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய திருடர்களுக்கும் அயோக்கியர்களுக்கும் விருதுகளை வழங்கக்கூடிய விழாவாக இன்று ஏற்பாடு செய்திருக்கிறாரா ஸ்டாலின் என்ற கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவில் விருது பெறும் பலரில் கவனம் ஈர்த்திருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து தற்பொழுது வரை தமிழகத்தில் சொன்ன வாக்குறுதியே ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான எம்பிக்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடியில் இருப்பது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அந்த வரிசையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்கள் 908 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அபராதம் செலுத்தக்கூடிய வகையில் அவர் மீது வழக்கு பதிவும் 83 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டு இருப்பதும் நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் அவருக்கு கலைஞர் விருது கொடுக்கக்கூடிய வகையில் இன்று ஏற்பாடும் செய்திருக்கிறார். அதேபோல் தஞ்சை எஸ் பழனி மாணிக்கம் லோக்சபா தேர்தலில் 6 முறை வென்றவர். திமுகவின் பொருளாளர் டி.ஆர். பாலுவின் சகாவாக டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் வலம் வருகிறார். முன்னாள் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியார். லோக்சபா தேர்தலின் பொழுது தஞ்சாவூர் தொகுதியில் எப்படியும் பழனி மாணிக்கத்திற்குத்தான் என சத்தியமடித்து காத்திருந்தார் அவரது ஆதரவாளர்கள். ஆனால் திமுக தலைமையோ பழனி மாணிக்கத்திற்கு சீட் தர மறுத்தது. அப்பொழுது அவர் மீது கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. தென்னங்குடி முரசொலி என்பவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தந்தது திமுக. ஆனால் தற்பொழுது அவரது மனசை குளிர்விக்கும் விதமாக அவருக்கு ஸ்டாலின் விருது வழங்க உள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுகவின் முப்பெரும் விழாவில் முதல் முறையாக மு.க. ஸ்டாலின் என்ற பெயரில் இந்த வருடம் இருந்து விருது வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதில் திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செல்வந்தர்களாக கருதப்படக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் இருக்கக்கூடிய நபர்களை தான் ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்திருப்பதாகவும் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 2026இல் ஆட்சியை இழக்கக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகள் அமைந்திருப்பதாக திமுக கூட்டணி இந்த பவள விழாவில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் செய்த மிக மோசமான ஒரு செயலாக இது பார்க்கப்படுகிறது. அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, தவறு செய்தால் தண்டனை கொடுக்கக்கூடியவர் தான் தலைவர். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் விருது வழங்கி ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டால் மக்கள் பொருளாதார கஷ்டத்தில்தான் சிக்குவார்கள் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுள்ளது.